சேனலாக பார்க்க வரைக்கும் நண்பர்களே, சிவாஜி சாரை பற்றி நிறைய நடிகர்கள் நிறைய விஷயங்களை பேசி நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய உச்சத்தை தொட்டவர் சிவாஜி சார். அவருக்கு ஈடு இணையாக ஒரு பட்டம் இன்றும் முயன்று கொண்டிருக்கிறோம் அதுபோல் நடிக்க வேண்டும் என்று. அப்படி பார்த்த எங்களுடைய அண்ணா சிவாஜி சார். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சஞ்சீவ் குமார். இந்த சஞ்சீவ் குமார்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பட உலகில் மிகப்பெரிய இடத்துல இருந்தவர். இப்போ நம்ம பாரத விலாஸ் படம் பார்த்தீங்கன்னா, அதில் இந்திய நாடு என் வீடு சாங்கில் கேமியோ வந்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு ஆக்டர் சிவாஜி சார் எப்படி தமிழில் டாப்பில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தாரோ, அதே மாதிரி ஹிந்தி பட உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்னா இந்த சஞ்சீவ் குமார் தான். இவர் சிவாஜி சாருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நடிகராக சிவாஜி சாரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் சஞ்சீவ் குமார் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்கான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சிவாஜியோடைய மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இந்த கட்டுரையவே இவர் எழுதியிருக்காரு. இந்தி பட உலகில் பார்த்தீங்க அப்படின்னா, இவரை தான் இரண்டாவது சிவாஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சிவாஜி சாரோட ஒரு மாணவன் தான், நான் சிவாஜி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, சிவாஜி சார் கூட என்னை ஒப்பிட்டு பேசவே கூடாது, அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் கௌரி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சைடு ரோடு மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ சிவாஜி சார் சஞ்சீவ் குமாரை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணிவிட்டு சஞ்சீவ் குமார்கிட்ட சிவாஜி சார் சொல்லியிருக்காரு, நீ ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வருவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் குமாரோடைய ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சொன்ன மாதிரியே அதுக்கடுத்த கொஞ்சம் வருஷங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய நடிகராக சஞ்சீவ் குமார் உயர்ந்தாராம். சஞ்சீவ் குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவாஜின்ற அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் தெய்வ வாக்காக மாறி நான் இப்படி மாறிட்டேன். இந்த ஒரு விஷயம் நடந்தோன்னே நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தி பட உலகில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நடிகர்கள் அண்ட் பிரபலங்கள் சிவாஜியோடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவாஜி சாருடைய ஃபோட்டோவுக்கு கூட நடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அவங்களாம் வச்சுட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ சிவாஜியோடைய படங்கள் ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமா. ஏன்னா இப்போ சிவாஜி சாருடைய கேரக்டரை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் சிவாஜி சார் மாதிரி ஒரு கால்வாசியாவது நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்களாம். அது ரொம்ப சவாலாகவே இருக்குமா. இது அவருக்கு சொந்த அனுபவமே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிவாஜி சாருடைய தமிழ் படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் இருக்குள்ள சிவாஜி சார் நடித்தது அந்த ஒரு வெர்ஷன் மூவியை எப்போதுமே ஒரு தேட்டரில் ஓட விட்டு அதை நடிகர்கள் பார்த்து நடிப்பு கற்றுக்கிட்டு தான் நடிக்கவே செய்வாங்களாம். ஸோ உண்மையிலே இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்க வைக்குது எனக்கு இந்த நியூஸை கேட்கும்போது. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இவர் ஒரு சிறந்த நடிகராக மாறினதுக்கு அப்புறமா, அதாவது ஹிந்தி பட உலகில் ஒரு சிறந்த நடிகர் சஞ்சீவ் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா சிவாஜி சார் இவரை பாராட்டியிருக்காராம். இப்போ சிவாஜி சார் இவரை பாராட்டினதுனால இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சக கலைஞனை இன்னொரு கலைஞன் பாராட்டுறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். உலக பெரும் நடிகராக இருக்கக்கூடிய சிவாஜி என்னை பாராட்டியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவருக்கு வருஷத்துக்கு வருஷம் வயசு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு வயது கம்மியாகிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை அவர் எழுத அந்த ஒரு கட்டுரையில் தெரிவிச்சிருக்காரு நடிகர் சஞ்சீவ் குமார். எனக்கு இதை கேட்கும்போது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலே சஞ்சீவ் குமார் ஹிந்தியில் ஒரு பெரிய ஆக்டரு,
ஒரு ஹிந்தியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவாஜி சாரை பார்த்து இந்த மாரி இன்ஸ்பயர் ஆகுறதும், சிவாஜி சார் மேல இவ்வளோ மதிப்பும், மரியாதையும் வச்சுக்கிறதுன்றது வந்து, அது சிவாஜி சாருடைய ஒரு மரியாதை தான். இந்த ஒரு கட்டுரை பற்றியும், சஞ்சீவ் குமார் இப்படி சொன்னத பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்த நெறைய பேருக்கு சொல்றதுக்காக. அண்ட் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கின்றேன். நன்றி.